ஹாய், வெல்கம் டு ஸ்டடி வித் ஆதித் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஐ பிஓ எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ அதுக்குப்படி நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டடி பிளான் க்ரியேட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து Jan 4 நான் இந்த வீடியோ எடுக்கும் போது, ஸோ நாளைக்கு வந்து Jan 5 to 31 இந்த மந்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 27 டேஸ் வந்து 26 டேஸ் வந்து இருக்குது. ஸோ 26 டேஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஃபெப்ரில் தான் நடக்க போகுது நம்மளுக்கு, சரிங்களா? ஸோ ஃபெப்ரில் நடக்க போகுது. எஸ்பிஐ பிஓ மார்ச்சில் தான் நடக்க போகுது. ஸோ மார்ச் 8 and 15 தான் நடக்க போகுது. இது வந்து ஃபெப்ரில் நடக்க போகுது. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து ப்ரிலிம்ஸ் லெவலே ரொம்ப டஃப்பாக இருக்கும். எப்படி சொல்லணும்னா ஸ்பீடு ரொம்ப அதிகமாக வேணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வந்து முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்டடி ஏரியாவில் வந்து க்யூப்ஸ் வந்து 1 to 25, ஸ்கொயர் வந்து 1 to 50, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து 1/2 எவ்வளோ, 50% எவ்வளோ, அடுத்து 1/3னா 33.3%, இந்த மாதிரி வந்துட்டு 1/15 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ இது 3 வந்து கம்பல்சரியாக வந்துட்டு டெய்லியுமே வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது போக வந்து 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் வந்து ஸ்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இது பேசிக், இது முடிச்சிடுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். ஒரு சில பேர் வந்து குவான்ட்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு சில பேர் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு சில பேர் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு அதை மெமரைஸ் பண்ணுறதுல வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உங்களுக்கு எது வரும் அந்த ஏரியா வந்து லெஸ் டைமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நான் ரீசனிங்கும் குவான்ஸும் ஓரளவுக்கு பண்ணிடுவேன். இங்கிலீஷ் வந்து எனக்கு ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு கரண்ட் அஃபேர் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து அந்த மெமரைஸ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்லாத ஒரு விஷயம். அதனால் வந்து எனக்கு வந்து அது டஃப்பான ஏரியா. அதே மாதிரி இங்கிலீஷும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். குவான்ஸில் வந்து ஸ்பீடு வந்து பண்ணணும் அப்படின்றதுலாம் என்னோடய ஏரியா. ரீசனிங் நான் ஓரளவுக்கு வந்து போட்டுருவேங்க. ரீசனிங் வந்து என்னால் வந்து ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து எஸ்பிஐ பிஓக்கு பார்த்திங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க்குக்கு பார்த்திங்கன்னா இது வந்து 35, இது 35, இது 30 இருந்தது, ஓகேங்களா? இப்போ எஸ்பிஐ பிஓக்கு எப்படி ஆக்கிட்டாங்கன்னா இது 30, இது 30 ஆக்கிட்டு இது 40 ஆக்கிட்டாங்க. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இங்கிலீஷை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். நீங்கள் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து கோர்ஸ் வாங்கி படிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து டைம் வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நிறையா வந்து சேனலில் வந்து போடுறாங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து ஆலிவ் பார்த்தீங்க, அடா பார்த்தீங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்துட்டு ஹிந்தியில் தான் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து தெரியாது. ஸோ நீங்கள் வந்து கோர்ஸ் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை விட்டுருங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு வந்து இது சொல்கிறேன். என்னென்னா நம்ம CWJ தெரியும்ல, கிராக் வித் ஜாக்கு, அப்புறம் வந்து ஸ்டடி வித் ஐக்யூன்னு சொல்லிட்டு ஒரு சேனல், இதுவும் ஹிந்தி சேனல் தான். ஸோ இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இங்கிலீஷோட பேசிக் கிராமர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதுலேயும் பார்க்கலாம். இது வந்து சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கிராக் வித் ஜாக்கில் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அபிஜித் சார் சொல்லிட்டு வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்லேருந்து நவுன்லேருந்து ஸோ ஆர்டர் படி போட்டிருப்பார். ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு 15 வீடியோஸ் இருக்கும். இது வந்து பேசிக்ஸ். ஸோ ஒரு வீடியோ வந்து 40 மினிட்ஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அட் அ டயத்தில் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்க. அதாவது டே 1 வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ டே 2 வந்து செகண்ட் வீடியோ பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டைம் வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து எஸ்பிஐ கிளர்க்கு பார்த்திங்கன்னா வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபெப்ரில் தான் வருது. எஸ்பிஐ பிஓக்கு நமக்கு நிறையா டைம் இருக்குது. இதில் வந்து நம்ம மெயின்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ் ஆர் 30 டேஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ராக்டிஸ் போடுங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிராமரை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள்.
கிராமரை ஸ்ட்ராங் பண்ணும்போது இந்த வீடியோ நான் சொன்னேன்ல, ஸோ சிடபிள்யூஜேயில் போய்ட்டு வந்து கிராக் வித் ஜாக்கில் போய்ட்டு இங்கிலீஷ் வீடியோ வந்து பாருங்கள், கம்பல்சரி பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள், ஏற்கனவே பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இல்லை வேறு வந்து நான் வந்து கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு தெரியும், நான் அதில் படிச்சுக்கிறேன், இல்லை நான் நிமிஷா பன்சால் மேம் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க, அவங்களுமே சூப்பராக சொல்லுவாங்க. அவங்களோட 120 ரூல்ஸ் வந்து வீடியோ வந்து பார்க்கணுன்னாலும் புக் வாங்கி படிக்கிறதுனா படிங்க. புக்கில் வாங்கி படிக்கிறது வந்து எனக்கு வந்து புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிராமர் வந்து பார்க்கலாம். அபிஜித் சார் வந்து 120 ரூல்ஸ் வந்து இப்போ சொல்லியிருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியல, பட் வந்து 120 ரூல்ஸ் வந்து நிமிஷா பன்சால் மேம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக்லேருந்தே போகிறனால ஓரளவுக்கு நம்ம வந்து எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம், அதாவது எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணலாம், சரிங்களா. ஸோ வந்துட்டு இது நான் வந்து குவான்ஸு ரீசனிங் வந்து எந்த ஒரு வந்து சேனலையுமே ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழில் ரெஃபர் பண்ண சொல்கிறீங்க. எனக்கு வந்து தமிழில் யார் அந்தளவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து தெரியல. மேபி ரீசனிங் வந்து சிடபிள்யூஜி சார் யூஸ் பண்ணலாம், குவான்ஸ்க்கு வந்து கனிஷ் ப்ரோ வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி என்ன பார்ப்பேன்னா வந்து கேரியர் டிஃபைனர் வந்து டிஃபைனர்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க வந்து ஹிந்தியில் தான் எடுப்பாங்க. ஸோ அதுவும் மோஸ்ட்டாக வந்து பேசிக்ஸில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி சார் இருக்காங்க, அவங்களும் வந்து ஆலிவ்லேருந்து பிரிஞ்சவங்க தான் அவங்க எல்லாருமே. ஸோ அவங்களும் சூப்பராக எடுப்பாங்க, அவங்களும் வந்து ஹிந்தி தான். ஸோ எடுக்கலாம். இந்த மாதிரி வீடியோ ரெஃபரன்ஸ் எல்லாமே நான் வந்து போன வட்டமே சொல்லிட்டேன். ஸோ நான் இப்போ எப்படி சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ டைம் இருக்குது, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா நாளைக்கு Jan 5 வந்து சண்டே. ஸோ இது வந்து சண்டேவே வந்து என்ன பண்ணிடுங்க, நாளைக்கு நீங்கள் படிக்க கூட வேணாம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்டடி பிளான் மட்டும் போட போகிறீங்க. ஸ்டடி பிளான் வந்து எடுக்க போகிறீங்க. அதாவது எப்படின்னா 30 நாள் அந்த மாதிரிலாம் போடாமல் 1 வீக்குக்குனா இப்போ மண்டே டு நெக்ஸ்ட்டு சண்டே வரைக்கும், அதாவது Jan 6லேருந்து அடுத்து வந்து என்றைக்கு வருதோ சண்டே வரைக்கும் பாருங்கள். ஸோ அன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே, சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த மாதிரி போட்டாச்சா. இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா டாபிக் வைஸ் எழுதுங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து குவான்ஸில் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறீங்கன்னா இதில் வந்து இன்இக்வாலிட்டி அப்படி போட்டுக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து இதில் வந்து நான் வந்து ஆவரேஜ் மட்டும்தான் வந்து ஆவரேஜ் வீடியோ மட்டும்தான் நான் வந்து ஆவரேஜ் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்படின்னிங்கன்னா இங்கே வந்து பசில்ஸ் அந்த மாதிரி டஃப்பான இது போட்டுக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து நான் சொன்ன மாதிரி வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு நாள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சாட்டர்டே எடுத்துக்கிறீங்கன்னா அன்னைக்கு இது ரெண்டுக்கும் விட்டுட்டு இங்கிலீஷும் கரண்ட் அஃபேரில் வந்துட்டு இப்போ டிசம்பர் மந்த் எடுக்கிறீங்கன்னா அது வந்து வீக் 1க்கான வீக்லி பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. டெய்லி பிடிஎஃப் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 days கண்டினியூஸாக பண்ணுவீங்க, 6th டே வந்து பண்ண மாட்டீங்க. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் ஃபஸ்ட்டுலேருந்து 5th டே வரைக்கும் பண்ணதை வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து 6 மந்த்துக்கு பண்ண போகிறோம். அந்த மாதிரி நான் நல்லா மெமரைஸ் பண்ணுவேன், நான் படிக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கேன்னா டெய்லி பிடிஎஃப் போங்க. அப்படி இல்லை என்னால் வந்து அப்படிலாம் வந்து படிக்க முடியாது, டெய்லி படிக்கிறது வந்து எனக்கு வேகாக இருக்கும் அப்படின்னா வீக் 1 அப்போ வந்து அது எங்கே பண்ணால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அஃபேர்ஸ் க்ளவுடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப் வந்து வீக் 1, வீக் 2 அந்த மாதிரி வந்து கிடைக்கும். டிசம்பர் வீக் 1 எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 2 days போட்டுக்கோங்க. 2 days எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 2 daysல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இப்போ சாட்டர்டே சண்டே நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த வீக் 1 முடிச்சுட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேயில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீக் 1ஓட குவிஸ் வந்து எதிலெல்லாம் கிடைக்கும்னா அடாவில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அஃபேர்ஸ் க்ளவுட்லேயே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் போடலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு டாப் 60 கொஸ்டின் சொல்லிட்டு அஃபேர் க்ளவுட்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதில் போயிட்டு அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ இருந்தே வந்து ஓரளவுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து படித்து முடிச்சிருங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் சொன்ன மாதிரி டாபிக் டெஸ்ட் எழுதுங்க. பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வீக்லி வந்து ஒரு பிளான் போடுங்க. நீங்கள் படிக்க உட்காந்துருக்க இடத்துக்கு நேராக வந்து எழுதி அதை வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு
டெய்லி பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. எது எது கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளானை வந்து நம்மளுக்கு வந்து பிளான் வந்து இது பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் டெஸ்ட்டும் போட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்.